மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின்படி போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பது இப்பொழுது இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி அந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்க பல கட்ட முயற்சிகள் நடந்துட்டு வருது. நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த ஒரு மாசமா காவல்துறை ரொம்ப தீவிரமா எங்கெங்கெல்லாம் போதைப் பொருட்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த 10/5/2026 இருந்து 20/7/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 2892 கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதுல 3845 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். கஞ்சா மட்டும் 3579 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். அதர் ட்ரக்ஸ் 27 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். டேப்லெட் 1,02,379 டேப்லெட்டை சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அதர் நார்காட்டிக் ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெராயின், மெத்தபெட்டமின், கொக்கைன், MDMA, LSD, கஞ்சா சாக்லேட் இந்த மாதிரி பல பொருட்களை சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அரசு எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம தமிழ்நாடு ஒரு போதையில்லா தமிழ்நாடா உருவாகணும். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்கால தலைமுறை இந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களாகட்டும் எந்த விதமான போதைப் பொருட்களாகட்டும் அதுல அடிமையாகாம அடுத்த தலைமுறை ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்கணுங்கிறது மாண்புமிகு முதல்வருடைய நோக்கம். அதன்படி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல போதையில்லா கோவை திட்டத்தின் கீழே இன்னைக்கு 2ஆம் ஒரு ரிவ்யூ நடந்துச்சு. வெற்றிகரமா கோயம்புத்தூர்ல கடந்த ஒரு மாதமா பல இடங்கள்ல போதைப் பொருட்களை சிறப்பா தீவிரமா பணியாற்றி காவல்துறை சீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பல செய்திகள் ஊடகங்கள் செய்திகள் வாயிலாக நம்ம பார்த்திருக்கோம். ஸோ மீண்டும் தொடர்ந்து இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுல அரசு உறுதியா இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.